ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டாக் டைரிஸோட பார்ட் 7 தாண்டா பார்க்க போகிறோம். பார்ட் 6 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. போன பாட்டில் நான் எப்படி முடிச்சுருப்பேன் அப்படின்னா, ஜிமன் அவருடைய எல்லா இன்செக்யூரிட்டிஸும் பிரேக் பண்ணிட்டு நம்ம சிதாவோட மடியில் தான் குழந்த மாதிரி தூங்கிட்டு இருந்திருப்பாரு. சரி ஓகேடா வாங்க அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இவன் எந்திரிக்கிறதுக்குள்ளார சீக்கிரமாக கண்டுபிடிக்கணுமே. இந்த சைடு தானே ஒழிச்சு வச்சேன். ஜிமினிக்கு மட்டும் தெரிஞ்சுது அவ்வளோதான், என்னை உயிரோட உப்பு கண்டம் போட்டுருவான். தெரியாமல் எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சே. இப்போ என்ன பண்ணுறது? யாரும் வர்றதுக்கு முன்னாடி எப்படியோ தேடி எடுத்துடுறா சின்சா. ஆனால் இங்கே தானே வச்சேன், இதுக்குள்ளே தான் புதைச்சி வச்சேன். எப்படி இல்லாமல் இருக்கும்? என்ன பண்ணுறது? எங்கே தோணாலும் கிடைக்கவே மாட்டேங்குதே. செஞ்சண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே? ஆட்டம் பார்த்துட்டாளா? நல்ல வேலை சிதா பார்த்தா. ஜிம்னா இருந்தா என் முட்டை கண்ணி வச்சு கண்டுபிடிச்சிருப்பா நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இப்போ எதுக்கு நீங்கள் நிற்கிற? நீங்கள் எதுக்கு இப்படி வீட்டுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கீங்க? ஏதோ சத்தம் கேட்குதே. எலி ஏதாவது அந்த சைடு போகுதான்னு பார்த்தா பெருச்சாலி சிக்கிருக்கு. ஐயோ எப்போ நான் உனக்கு பெருச்சாலியா? இருகிடி உனக்கு. எப்பயாவது ஜிம்முன்னு ஏதாவது பண்ணிட்டான்னு மூக்கொலிக்கிட்டு என்கிட்ட தானே வருவேன், அப்போ பார்த்துக்கிறேன். ஐயோ செஞ்சண்ணா, ஜிம்முனை விட்டா எனக்கு உங்களை விட யார் இருக்கா? அப்படியே நடிப்பா. என்ன ஒரு நடிகை. அண்ணா அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க. ஏய் மெதுவா பேசுனா ஜிம்மினி கேட்டுற போது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, இந்த சைடு ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயத்த ஒழிச்சு வச்சேன். ஆனால் இங்கே இல்லை. என் வீட்டில் ஒழிச்சு வச்சிருந்தா கண்டிப்பாக என் அங்கிள் கண்டுபிடிச்சிருவாரு. அவர் எல்லாத்தையும் குடிச்சே தீத்துருவாருங்கிற காரணத்துக்காக தான் இங்கே புதைச்சி வச்சான். ஆனால் எங்கே போச்சுன்னு தெரில. அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ஸு அப்படியே மண்டே சொரிஞ்சுக்கிட்டே அந்த சைட் பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கான். அப்படி என்ன பொருள்? ப்ரெஷியஸான பொருள். நான் வேணா தேடி கொடுக்கவா? அதெல்லாம் வேணாம். நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயாச்சும் கால் எடுத்து வச்சான்னு வச்சுக்கோ, ஜிம்மன் அப்புறம் சைரன் மாதிரி ஆயிடுவான். அவனுக்கு ஒரு மாதிரி தோணுது போல். நீ எங்கேயாச்சும் போயிட்டேன்னு வச்சுக்கோவேன், அவன் மனசுக்குள்ளே தோணுது போல் நீ வீட்டில் இல்லைன்னு. ஒரு வேளை உனக்குள்ளார ஏதாவது சர்வைலன்ஸ் கேமரா வச்சுருக்கானா சிதா? அதெல்லாம் இருக்காது. ஒரு வேளை இருக்குமோ? ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு செஞ்சண்ணா. அதுக்குன்னு நம்ம சிம்மனை இப்படி யோசிப்பியா சிதா? தப்பு. நம்ம பேபி போய் அவன். அதெல்லாம் இல்லை அண்ணா, ஏன் இப்படி கலாய்க்கிறீங்க? நீங்கள் என்னையோ தேட வேணா சொல்கிறீங்க. சரி இருங்க, நான் ஜிம்மனை கூட்டிகிட்டு வரேன், அவன் ஹெல்ப் பண்ணுவான். அங்கேருந்து நகர்ந்துராதடி. ஜிம்மனிக்கெலாம் தெரிய வேணாம். அவனுக்கு தெரிஞ்சா என் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் அழிச்சிருவான். அப்படி என்னென்னா ஒழிச்சு வச்சுருக்கீங்க? அதுவா, எல்லாம் பழைய சரகு, ரோமன்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அது அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னு வச்சுக்கோவேன், என் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் தரையில் ஊற்றி அதுலேருந்து போதை செடி வளர்ப்பான். போதை செடியா? ஆமாம், தண்ணி குடித்து வளர்கிற செடியெலாம் நல்லா நார்மலாக இருக்கும். சரகு குடித்து வளர்கிற செடிலாம் அப்புறம் போதை செடியாக தானே இருக்கும். செம்ம கண்டுபிடிப்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் அப்படியே எட்டி சொல்கிறான். ஐயோ மச்சான், நீயாடா? நானே தான். மூடிட்டு வீட்டுக்குள்ளாரவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் அப்படியே அந்த விண்டோ டோரை க்ளோஸ் பண்ணுறான். ஏன் ஜிம்மன், அது அவரோடது தானே, அவர் பண்ணிட்டு போட்டுமே. ஏன் நீ குடிக்க மாட்டியா? நான் குடிப்பேன், ஆனால் அவன் குடித்தா என்னோட கேவலமாக தலைகால் புரியாத மாதிரி ஆடுவான். அவனெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அவன் சரியான அடிக்டடி, என்ன மாதிரி இல்லை. அப்போது நீ அடிக்ட் இல்லைன்னு சொல்ல வரியா? நான் நம்ப மாட்டேன்ப்பா. நீ நம்பாட்டி போடி. ஜிம்மன் இரு. என்ன? என்ன இவா பக்கத்துலலாம் வரா? ஜிம்மனா, பெதுக்கிட்டு இப்படி நெளிஞ்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்க? இரு ஜிம்மனா,
நான் பாரு உனக்கு ஒரு நல்ல ரொமான்டிக் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதெல்லாம் ஒரு மயிரும் வேணாம், நீ தள்ளு. செமன், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி தள்ளி விடுற? ஆ, எப்பயுமே நான் இப்படி இருக்கிறது தானே உனக்கு பிடிக்கும். நீ என்ன சொல்லி கூப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸை ஜிம்மனோட ஃபேஸில் வச்சு ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன சொல்லுவேன்? அது சொல்லு, எப்பயுமே சொல்லுவே. மாமி. ஆ, இப்போ அது என்ன இப்போ? அது நீ சொல்லு. அது சொன்னால் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். என்ன கிஃப்ட்டு? ஒரு மார்னிங் கிஸ், அப்படி கொஞ்சம் கொஞ்சம். ஏய் தள்ளுறி. என்ன தள்ளுறி? அப்படியெல்லாம் தள்ள முடியாது, நீ வா. ஏய் விட்ரி, சொன்னாலே கேட்க மாட்டேங்கிற. என்னடி ஆச்சு உனக்கு? காலையிலேயே மூடேறி போய் இப்படி பண்ணுறியா? எனக்கு அதுக்கெல்லாம் இல்லை. என்ன இல்லை? அதான் உன்ன மாதிரி மூடு இல்லை. நான் பக்கத்தில் வந்தாலே உனக்கு மூடி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும், நீ முன்னாடிலாம் சொல்லுவியே. அது முன்னாடி, இப்போல்லாம் நீ பக்கத்தில் வந்தால் பயமாக இருக்கு. என்ன ஜிம்மன்? ஏய் ஒன்றும் இல்லடி, தள்ளுறி. இப்போ எதுக்கு நீ தள்ளு சொல்லிட்டு இருக்க? ஜிம்மன் நீ வா, நீ பண்ணுறதே சரியில்லை, நான் உன்னை குளிக்க வைக்கிறேன் வா. ஏய் என்ன பண்ணுற? ஷர்ட்டு கழட்டுறேன், கொஞ்சம் அமைதியாக நில்லு. மாமி என்னை விட்ரி. ஜிம்மனா, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? நான் என்ன பண்ணிட்டேன்? உனக்கு நல்லா ரொமான்டிக்கான கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பா? அதெல்லாம் வேணாண்ணா. எனக்கு தோணுச்சுனா மட்டும்தான் உன்னை நான் பிடிச்சி பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, தள்ளு. இது அநியாயம். உனக்கு பிடிச்சா மட்டும்தான் நீ பண்ணுவேனா? அப்போ நான் உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நீ இப்படி தான் இருக்கணும், இல்லைனா கிளம்புடி. நீ எப்படி கிளம்புன்னு சொல்லலாம்? ஜிம்மன் நில்லு, பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நீங்கள் அப்படி குட்டி போட்ட பூனையாட்ட ஜிம்மின் பின்னாடியே ஓடிட்டுருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறான். அப்போ நீங்கள் ஜிம்மனை அப்படியே இழுத்து பிடிச்சி அந்த டோருக்கு பக்கத்தில் இருக்கிற வாலில் அப்படியே பின் பண்ணுறீங்க. ஜிம்மனா, நீ என்ன தான் பண்ணாலும் என்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்னால தாண்டி போக முடியாதுடா. இப்படி நீங்கள் பேசும்போது ஜிம்மன் அப்படியே கல்ப் பண்ணிட்டு நிற்கிறான். டேய் ஜிம்மனா, விதை விதைத்தவன் விதையாக இருப்பான்டா. இவன் நிகரதை பார்த்தா அன்னைக்கு காலையிலேயே 10 புள்ளைய பெற்றெடுத்துருவா போல. இவகிட்ட மட்டும் மாட்டவே கூடாது. இல்லை உன்னால் மட்டும் அதை நினச்சி கூட பார்க்க முடியாதுடா. வேணவே வேணாம், எப்படியாவது தப்பிச்சிரு. ஏய் புள்ளைய பெக சொன்னால் தொல்லையை பெற்று போட்டிருக்காங்க. தள்ளுறி. இருந்தாலும் உனக்கு அதுதானே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் சொல்லிட்டே இருக்கேன். என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையா? பிடிக்காத மாதிரி நடிக்காத. நான் ஒன்றும் நடிக்கலை. உன் கண்ணு பார்த்தாலே தெரியுது. உன் கண்ணு கீழே போகுது, ஆனால் உன்னோட வாய் தடுமாறுது. உனக்கு வேணும் தான், ஆனால் வேணான்னு நடிக்கிற. உன்னால் அதிகமாக பேசாதண்ணா. அப்புறம் எதுக்கு நீ என் லிப்ஸையே பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போது ஒரு மாதிரி கையெல்லாம் முறுக்கிட்டு. இங்கே பாரு சிதா, வேணாம். சின்ஸ் வர வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான், சரியா? வேணாண்ணா வேணாம், விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்ம ஜிம்மன் எப்படியும் அங்கேருந்தே தப்பிச்சு போயிருப்பான். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். இப்படி எவ்வளோ நாள் இருக்கிறதுன்னு தெரியலையே. எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண கூட முடியலையே. நான் வாழ்கடா. ஆனால் ஜிம்னா, உன்னால் முடியாதுடா. ஆல்ரெடி நீ நிறையா தப்பு பண்ணியிருக்க. அது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு குட்டி குட்டி குழந்த நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இங்கே ஜிம்மன் கீழே வரான். டேய் மாப்பிள்ள, நீ என்னடா சொகா கூட போடாமல் முண்டமானிக்கிற? நான் இப்படி தான் இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? ஆமாம், நீ என்னடா ஐஸ் வண்டியில் ஐஸ் விற்கிற நாட்டை வந்திருக்க? பின்னாடி வேற என்னமோ தேடிட்டு இருந்தீங்க போலியே. மச்சான், அது ஒன்றும் இல்லைடா. டேய் சின்சா, அடங்கு. எல்லாமே கேட்டுச்சு. கேட்டுருச்சா? ஐயோ, சிதா மட்டும் ஒரு சிக்னல் பண்ணியிருந்தானா நான் வாயை மூடிக்கிட்டு இருந்திருப்பேனே. சிதா, உனக்கு இருக்குடி. ஒரு வார்த்தை சொன்னியா
அண்ணா அண்ணன் எவ்வளோ ஆசையாக கூப்பிடுற. நானும் தங்கச்சி பசன்னு கொஞ்சம் லேசாக ஏமாந்துட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாதடா சின்சா. அது நீ எப்போ ஒழிச்சு வச்சியோ அப்போவே என் கண்ணில் மாட்டிருச்சு. அது அப்போவே குழி தோண்டி புதைச்சிட்டேன். ரோமன் சரகுக்கெலாம் ஆசைப்படாது என்ன மச்சான். ஏன்டா இப்படி பண்ணுற? ஒரே ஒரு சரகு தான்டா. நீ பாரு பப்புன்னு போய் சரகு அடிக்கிறதெல்லாம் பத்தாதா? சரி, நான் சொன்ன வேலை என்னாச்சு? மச்சான், வேலையெல்லாம் நான் பக்காவாக செய்வேன். அதில் நான் கில்லின்னு உனக்கு தெரியாதா? சரிங்க சார், மூடிட்டு கொடுங்க அப்படின்ட்டு நம்ம சென்ஸ்கிட்ட இருந்து நம்ம ஜிமன் தான் ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காரான். நம்ம சென்ஸ் அவனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற சோஃபாவில் உட்காந்துருக்கான். எல்லாமே பகாவா இருக்காடா? அண்ணா, என்ன 2 பேரும் ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஜிதா வந்துட்டியா? எனக்கு அப்படியே சூடாக ஒரு டீ. என்னது? சரி அண்ணா. மூஞ்சி அப்படிலாம் வைக்காதம்மா. சீக்கிரமாக போ, எனக்கு டைம் ஆகுதுல்ல. இவன் வேற எப்போ எந்திரிப்பான்னு தெரியாது. சீக்கிரம் ஒரு டீ உன் கையால். சரி சரி, நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிதா கிச்சனுக்குள்ளார போயிடுறா. மச்சான், அந்த ராபினுங்கிறவன் டெக்ஸாஸில் ஒரு பெரிய ஹியூமன் டிராஃபிக்கிங் விஷயத்த பண்ணிகிட்ருக்கான்டா. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேர்ல்டில் இருக்கிற மாஃபியாஸ் கூட கனெக்ட் ஆகிட்ருக்கான். கொரியாவில் அவனுக்கு நினச்ச மாதிரி எந்த ஒரு கனெக்ஷனும் கிடைக்கல. கொரியா, ஜாப்பனீஸ், தைவானிங்கெல்லாம் நம்ம தானே எல்லாமே சப்ளை பண்ணுறோம். ஒரு பெரிய மாஃபியாவாக இருக்கும். அதனால பேசலான்னு வந்திருக்கான். நம்மளை யூஸ் பண்ணிக்கலான்னு வந்திருக்கான். டேய், அவன் எதுக்காக என்கிட்ட பேசுகிறக்கு வந்திருந்தாலும் நான் விட்டுருப்பேன். ஆனால் அந்த மாதிரி எச்ச வேலையெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லி அமிச்சாச்சுல. அவனுக்கு எப்படா தெரியும் நான் தான் எங்கள் அப்பனை கொன்னேன்னு? இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா. எனக்கு மனசுக்கு சரியாக படல. அவனுக்கு என்ன மோட்டோ இருக்குது? நம்மளை எதுக்காக இப்படி வாட்ச் பண்ணுறான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கணும், நடுவில் பூந்தரலாம் தான் பார்க்குறான் போல். அவனை நம்மளும் வாட்ச் பண்ணணும். அவன் கொரியாவில் இருக்கானா இல்லையா, அவன் இப்போது எங்கே இருக்கான் அப்படிங்கிற லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும்டா. பார்த்துக்கலான்டா. உன் அப்பா வேற இறந்துட்டாரு. இப்போ அவரோட கேங் நம்ம கேங்கோட merge ஆகுது. நீ நிறையா விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குடா ஜிமன். நிறையா மாற்ற வேண்டியது இருக்குல்ல. மாற்றுறேன், மாற்றி காட்டுறேன் எனக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் மச்சான், உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் சொல்லவா? என்னடா? அது ஒன்றும் இல்லை மம்மே. நான் டெக்ஸாஸ் பற்றி நல்லா ஆராய்ஞ்சிட்டு இருக்கும்போது டெக்ஸாஸில் 2 மாஃபியா போல. ஒரு மாஃபியா இந்த ராபின்னு, இன்னொரு மாஃபியா யாராக இருக்குன்னு கெஸ் பண்ணி பாரேன். யாருடா? அதான்டா சுஞ்சே. அப்படி சொல்லும்போது ஜிம்மனுக்கு வார்த்தையே வரல. அவன் அப்படியே சைலண்ட்டாக சென்ஸை பார்க்குறான். சரி, அது என்ன இப்போ? மச்சான், ரியாக்ஷன் அவ்வளோதானாடா? அவனை எவ்வளோ நாள் கழிச்சு ஃபோட்டோவில் பார்த்தேன் தெரியுமா? நேரில் கூட பார்க்க முடில. டேய் சின்சா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? டேய், டீ சொல்லியிருக்கேன்டா, இன்னும் டீ கூட வரல. ஜிதா, சீக்கிரமா வாடி. டீ எங்க? அண்ணா இருங்க. ஆத்துறதுக்கெலாம் டைம் இல்லை. இங்கே எனக்கு சங்கூதிடுவான். சீக்கிரமா வா. சரி இந்தாங்க. ஏய், அதை சீக்கிரமாக வெஸ்ட்டு வாடா. டே, நீ போய் சட்டையை போடுறா, அதுக்குள்ளார குடிச்சுக்கிறேன். வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாகிடுச்சுல. போய் மாட்டிட்டு வந்து உன்னை தொங்க விடுறேன். சரி சரி, நீ சீக்கிரமாக போய் நல்ல சட்டையாக போட்டு வா போ. நீ தொங்குற மாதிரி சட்டையை போட்டு வந்துடாத, அப்புறம் எல்லோரும் உன்னே தான் பார்ப்பானுங்க கேவலமாக. அண்ணா, என்ன சொல்கிறீங்க? ஐயா, பொசசிவ் குயினு நீங்களா? சென்ஸ் அண்ணா, இந்த காமெடிலாம் என்கிட்ட வேண்டாம். நான் காமெடியாக பண்ணலையே தங்கச்சி. அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன ஹெல்ப்பு? அண்ணா, இது ஜிம்மனுக்கு தெரிய வேண்டாம். நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்க. நீ முதல்ல என்ன ஹெல்ப்புன்னு சொல்லு. அவனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியக்கூடாது. மறைக்க வேண்டிய விஷயமா இருந்தால் மறைப்பேன். ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தால் சொல்லிடுவேன். இல்லை அண்ணா, நீங்கள் இதில் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. எனக்கு ஒரு ப்ரெக்னென்சி கிட் மட்டும் வாங்கி தரீங்களா? ஜிதா இப்படி கேட்கவுமே நம்ம சென்ஸு அப்படியே அவன் குடிச்ச டீயை கீழே கொட்டிடுறான். என்ன சொன்னா? ப்ரெக்னென்சி கிட்டாண்ணா?
இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஜிமன் கிட்ட கேட்கலாம். ஆனால் நான் நினச்ச மாதிரியான ரிசல்ட்ஸ் இருந்தால் அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்ல. சர்ப்ரைஸாவா? இதை கேட்டால் அவன் தெரிச்சிருவானே. அப்புறம் கடைசியில் நீ தான் அவனை தேடுற மாதிரி இருக்கும். மூளை முடியல எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவானே. இது எப்படி அவன்கிட்ட சொல்லாம? அண்ணா, இப்போ எதுக்கு நீ கையெல்லாம் பிடிக்கிற? இவ இவ எப்பயுமே டேஞ்சரஸ் தான்டா சின்சா. அண்ணா, இப்போ எதுக்கு இப்படி டைப் அடிக்கிறீங்க? நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் இருந்தால் ஜிமன் கிட்ட சொல்லலாம். ஆனால் நெகட்டிவாக வந்ததுன்னா அது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. முதல்ல செக் பண்ணுறது தானே. அவன்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு இது மட்டும் வாங்கி தாங்களேன். அப்படியா? கண்டிப்பாக நெகட்டிவாக ரிசல்ட் வரணும்னு வேண்டிக்கிறேன். இல்லைனா என் மச்சான் ரொம்ப பாவம். இவ வர ரொம்ப பாவமாக இருக்கா. இவ்வளோ ஏதாவது ஹர்ட் ஆகிடக்கூடாது. சரி ஜிதா, வாங்கி தரேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அப்புறம் ஜிமன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் அண்ணா. சின்ஸ் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். காலையிலேருந்து என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளே ஏதாவது கள்ள தொடர்பு இருக்குமா? அப்படிலாம் யோசிச்சிடாது என்ன. அவனுக்கு ஒன்றை வச்சு மேகிற கேளாக்கில. அது உண்மைதான். ஒன்றும் இல்லை. அவன் ஜிமின்னு நீ இவகிட்டே சொல்லியிருக்கலாமேடா. இப்படி எதுக்கு அவளை அவாய்ட் பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவன் நார்மலாக தான் இருக்கான். இல்லை சின்சனா, எனக்கு நல்லா தெரியுது ஜிமன் என்ன வேணும்னே இக்னோர் பண்ணுறான். சரி இப்போ என்ன பண்ணலாங்கிற? அது நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு இந்த ஹெல்ப்பும் பண்ணுங்க. அவன் நார்மலாக என்கிட்ட இருக்கணும். நார்மல்னா எப்படி? அதான் எப்பயும் போல் அவன் எப்பயுமே ரொமான்டிக்காக இருப்பான்னா. ஆனால் இன்னைக்கு நான் ரொமான்டிக்காக இருந்தால் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்படியா சொல்கிறான்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஜிதா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது உனக்கு புரியாது. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவன் பழைய மாதிரி மாறணும். அவன் நேற்று எவ்வளோ ஆசையாக என்கிட்ட பேசினான் தெரியுமா? என் ஹார்ட்டே மெல்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு போன்னு தள்ளி விடுறான். அப்படியா? ஒன்றும் இல்லை, கவலைப்படாத. நைட்டு வரும்போது சரியாயிடுவான். அவனுக்கு நைட்டு மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிரும்ல. இல்லைண்ணா, ஸ்டில் என்கிட்ட நல்லாவே பேசிக்க மாட்டேங்கிறான்னா. ஒரு மாதிரி இருக்குது. நேற்று கூட நான் தான் அவனை பிடிச்சி இழுத்து கேட்டேன் தெரியுமா என்ன விஷயம்னு. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரே ஒரு ஐடியா கொடுங்க. ஐடியாவா? அவனை அப்படியே அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி ஏதாவது அவன் முன்னாடி பண்ணனா அவன் மயங்கி விழுந்துருவான். இது நார்மலான ஐடியாவாக இருக்கே, ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லையா? நான் அவனுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தரேன்னு அவனுக்கு தெரிஞ்சுது, அவன் ஏன் குஞ்சம் பிடிச்சி அறுத்துருவான். அண்ணா சொல்லுங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் தோணாதுடி. நான் யாருக்கும் ஐடியாலாம் கொடுத்ததில்ல இந்த மாதிரி. லவ்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது, என்கிட்ட கேட்குறீங்களே. நான் சிங்கிள்ஸ் அப்போல்லாம் அவங்கள சும்மா விடாது, நான் பார்த்துக்கிறேன். அங்கே என்னடா நடக்குது? பேசுகிறதுல வேர்ல்ட் வார் 3 கிரியேட் பண்ணிடுவீங்க போலையே. ஆமாம் மச்சான், உனக்கு தான் வெயிட்டிங். நீ தான் ஹிட்லரு. இதா இவ முசோலினி பேத்தி, நான் டொனால்ட் ட்ரம்ப்பு. டேய், உனக்கு அது பக்காவாக இருக்கும்டா. சிரிக்கிற நேரமா இது? மச்சான் வாடா, டைம் ஆச்சுடா. ஜிமனா, என்ன ஒரு டாட்டா கூட சொல்லாமல் போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஜிமன் உங்களை அப்படியே பார்க்காம அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வாய் கூட சொல்லாமல். உங்களுக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. நீங்கள் உங்களோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே பெட்டில் ஒரு நாள் நல்லா பேசுகிறான், ஒரு நாள் இப்படி கோவப்படுத்தி பேசுகிறான், கோவமாக்குறான். இவனை என்ன தான் பண்ணுறது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறான். சா, ஏதாவது ஒரு ஐடியா யோசிக்கணுமே. யோசிச்சே ஆகணும், இல்லைன்னா இவனை மடக்கவே முடியாது. வயன், ஏதாவது யோசிக்கணுமே. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இங்கே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கீழே நம்ம செஞ்சு அவன் காரை எடுத்துருந்துருப்பான். டேய், எதுக்குடா அந்த புள்ளி இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுற? சொல்ல வேண்டியதானா இந்த காரணத்துக்காக தான் உன்னை இக்னோர் பண்ணுறேன் அப்படின்னு? அது சொல்லி அவன் என்ன கேட்கவா போகிறா? இல்லைடா, உன்னை புரிஞ்சுக்குவால. அந்த பருப்பெல்லாம் வேணாண்ணா, கொஞ்சம் மூடிட்டு வா. நான் ஆல்ரெடி 1008 தலைவலியில் இருக்கேன். அப்போது அல்ல ஜிதாவும் ஒன்றுங்கிறியா? இல்லை
அதில் நீயும் ஒன்றுங்கிற. டேய் டேய் ஐயோ பார்த்தாடா, முதல்ல காரை பார்த்து ஓட்டுறா. ஓகே, அசிங்கப்படுத்திட்டான் காய்ஸ், வாய முடிக்கணும், இல்லைனா இதுக்கு மேலே அசிங்கம் வாங்க முடியாது. அண்ணா மச்சான், இது நீ யோசிச்சு பார்த்தியா? ஜிதா ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீ இப்போல்லாம் ஜாலியாக பேசவே இல்லை. ஆனால் இப்போது அவளாக உன்னை தேடி வரும்போது உன்னை நல்லா ஜாலியாக பேச வருது, நல்லா கலாய்கிற, அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிற. ஒரு மாதிரி லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சுடா. அதான் சொல்லுவாங்க உண்மையான காதல்லாம். டேய் சின்சா, இதுக்கு மேலே நீ பேசினா பேசுகிறதுக்கு வாய் இருக்காது, சரியா? மூடிக்கிட்டு போடா, அவளை பற்றி இழுகாத. வேணும்னே பண்ணுறல நீ. மச்சான் மச்சான், அது ஏண்டா காதை பிடிக்கிற? வேறு ஏதாவது பிடிச்சி அமைக்கிருப்பான், நீ வார மாதிரி சவுண்டு கொடுப்பேன்னு தான் மூடிட்டுருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோவேன். மச்சான் நான் கே இல்லைடா. நானும் அதெல்லாம் இல்லைடா சின்சா. அதை பிடிச்சி நல்லா பிடுங்கி எடுக்கிறது தான். ஐயோ டேய், ரைட்ரா, இவன் கிளம்பிட்டான். சரிடா, நான் வாய முடிக்கிறேன். அப்படி இருக்கணும். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ஸ் அப்படியே அமைதியாக வரோம். இங்கே நம்ம ஜிம்மனோட ஒரு பெரிய குடோன் தான் காமிக்கிறாங்க. அந்த குடோனுக்குள்ளே அவங்களோட கார் போகுது. அங்கே ஜிம்மன் அப்படியே கார் நின்னதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி கிளாஸியாக அப்படியே நின்றுட்டுருக்கான். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவனை பார்த்த உடனே அசம்பிள் ஆகி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நிற்கிறாங்க. நம்ம ஜிம்மன் அப்படியே ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நின்றுட்டு, பாருங்க, இதில் எங்கள் கேங்கில் ஒர்க் பண்ணவங்க தனியாக நில்லுங்க, எங்கள் அப்பாவோட கேங்கில் இருந்தவங்கலாம் தனியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லவுமே எல்லாரும் தனித்தனியாக நிற்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த 2 கேங்கும் நம்ம லியோனருக்குள்ளே தான் வருது. நான் அவங்க எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி வரவேறுகிறேன். அண்ட் நான் நினச்ச மாதிரி வேலை நடக்கலைன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. எங்கள் அப்பாவை விட செம்ம கேவலமான கேடு கட்டவண்ணா. உங்களுக்கு அது எதுவுமே தெரியாது, நீங்கள் எதுவும் பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. எங்கள் கேங்கில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், ஜிமின் சாருக்கு பிடிக்காத விஷயம் பண்ணால் அவர் எந்த மாதிரி வேணாலும் எல்லைக்கு போவார். அதில் நிறையா விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது கேட்டுட்டு 2 சைடில் நின்றுட்டு இருந்த மெம்பர்ஸுமே ஒரு மாதிரி அப்படியே பயந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. சரி சார், எங்களுக்கு உங்கள் அப்பாவோட சர்வைலன்ஸில் கொஞ்சம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் உங்கள் கேங்கில் வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுப்போம்னு நம்புகிறோம். இந்த நம்பிக்கை, இந்த பாசம், நேசம், இந்த மயிறு பிடுங்கிறதுலாம் இங்கே வேணான்னா, ஒன்று பண்ணுறோன்னு சொல்லிட்டா, ஒரு விஷயம் மிஷன்னு கொடுத்துட்டோன்னா அதை பக்காவாக செய்யணும். அவனுக்கு மட்டும்தான் இந்த லியோனரில் வேலை. மற்றவன் எல்லாரும் அதுக்கு தகுதியே இல்லாதவனுங்க. நாங்களே உங்களை போட்டு தள்ளிடுவோம், புரியுதா? அதான் சொன்னேனே, நான் என் அப்பா மாதிரி கிடையாதுன்னு. யாருக்கும் பாரபட்சமே பார்க்க மாட்டேன். அப்புறம் என் அப்பா மேலே இருந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் உங்கள் மேலே காட்டுவேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்களும் இப்போ என் கேங்கில் ஒருத்தவங்க ஆயிட்டீங்க, என்னோட மெம்பர் தான். எங்கள் அப்பாவை அடியோட மறந்துடுங்க. அவர் எப்படி உங்களை நடத்தினார், எப்படி உங்களை பார்த்துக்கிட்டாரு, இந்த ஹிஸ்ட்ரி புண்டெல்லாம் எனக்கு வேணாம். நான் எப்படி உங்களை நடத்துகிறனோ அப்படி தான் இதுக்கப்புறம் இது எல்லாமே நடக்க போகுது. இந்த சிஸ்டத்தையே நான் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன், புரிஞ்சுதா? எஸ் சார். சார், அங்கே அவன் அவங்க அப்பாவோட டீமையும் சேர்த்து ஒரு பெரிய கேங்காக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு மேலே ஜிம்முனா நம்ம நினச்சாலும் ஒன்றுமே பிடுங்க முடியாது. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அப்போது இந்த கொரியன் கவர்மெண்ட்டால் ஒன்றுமே அசைக்க முடியாதுன்னு நீங்களே சொல்கிறீங்களா? கேவலம், கொரியன் கவர்மெண்ட் மேலே கேவலம். சார், உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம். நீங்கள் ஜிம்முனை போட தெரியாமல் எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னா. மைக், நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுதா பேசுகிறியா? மைக், கொஞ்சம் அமைதியாக இரு. நம்ம எல்லாருமே ஒரே விஷயத்துக்காக தான் இங்கே உழைச்சிக்கிட்டு இருக்கோம். மேம், இதுக்கு மேலே
இந்த கேஸில் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஜிமினா அவ்வளோ வெறித்தனமாக பிடிச்சி அவ்வளோ கேவலமான ஒரு லைஃப் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன வெஞ்சன்ஸ் இருக்கு? அதையும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நாங்கள் போயிட்டு அப்புறம் ஜிமின்கிட்ட மாட்டிட்டு எங்கள் லைஃப்பை கெடுக்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. உன்னால் முடியலன்னு சொல்லிட்டு போயிரு மைக். சார் நிறுத்துங்க சார், எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். சும்மா ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் வந்துடுவீங்கல்ல. அதான் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னடா நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அப்படியே அவன் மேலே கன்னை காட்டிடுறாங்க. மைக் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு நர்வஸ் ஆகிட்டு அப்படியே அவங்க உட்காந்துட்ருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அவங்க சீஃப் நடுவில் வந்து, சார் சார் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க, அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான், வி கேன் சார்ட் அவுட் சார், கீப் தி கன் டவுன் ப்ளீஸ். மைக் இங்கே பாரு, நீ தான் ஸ்டார்டிங்லேருந்து இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க. அண்ட் ஜிதா இப்படி நடுவில் மாட்டிக்குவான்னு தெரியாது. அவள் மட்டும்தான் ஒரே க்ளூ. அவளை வச்சு எப்படியாவது இதை இன்னும் மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியுதான்னு பாரு. மேம், ஜிதாக்கும் அவனுக்கும் நடுவில் ஒரு தொடர்பு ஓடிட்டுருக்கு. இதை டீசெண்டானால சொல்ல முடியாதா? காதோடு ஓடிட்டுருக்கு மேம். நான் ஜிதாவை அவனை ஏமாத்திடுவான்னு சொல்ல முடியாது. அப்புறம் அவன் என்கிட்ட எப்படி பேசினான்னு தெரியுமா? ஆமாம், இப்படி கோலப்படியாக இருந்தா அப்படி தாண்டா பேசுவான். ஜிமினை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு ஈகோ மட்டும் டச் ஆயிடுச்சுன்னா அவன் சாவர வரையும் அந்த ஆட்டிடியூட் புண்டை வச்சுட்டே இருப்பான். சார் ப்ளீஸ் கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க. இப்போ என்ன மைக் பண்ணுறது? அவங்கிட்ட என்ன கேட்குறீங்க? என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஐயோ, நீங்கள் பெரிய மாஸ்டர் மைண்ட் ஆச்சு சார், இது எல்லாமே உங்களுக்கு தான் நான் பண்ணுறோம். நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணும்? சிதா, நீங்கள் சொன்ன மாதிரி அவள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவளை எப்படியாச்சும் ஜிமின்கிட்ட இருந்து பிரிக்கணும். அப்புறம் அவளை வச்சே ஜிமினை பிடிக்கணும். அதுக்கு தான் நாங்களும் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இப்போ அவனோட கேங் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுச்சு. கொரியன் கவர்மெண்ட்டை கூட இன்னும் கொஞ்ச நாளில் பேசி விலைக்கு வாங்கிடுவாங்க. அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. வெளியில் அப்படியே நல்ல மனுஷங்கிற மாதிரி ஒயிட் மாஸ்க் போட்டுட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் காட்டிட்டு உள்ள கலப்படம் இல்லாத மாஃபியா கேங் லீடராக மாறிட்டு இருக்கான், மாற போகிறான். அதுதான் நடக்க போகுது. இது எங்களுக்கும் எல்லாமே புரியுது மைக். ஆனால் இது எல்லாத்தையும் தடுக்கணும்னா முதல்ல ஜிமின் இருக்கக்கூடாது. அவங்க அப்பா போன மாதிரி ஜிமினும் போகணும். அப்போ தான் இந்த கொரியாவோட பிக்கஸ்ட் மாஃபியா லியானர் வேர்ல்டு அப்படிங்கிறது அழியும். ஜிமின் இல்லைனா அதை எடுத்து நடத்துறதுக்கு யாருமே இல்லை. அந்த டைமில் நான் வருவேன். பரவாயில்லையே சார், அவங்க கேம் பிளே நல்லா தான் இருக்குது. ஜிதாவையும் ஜிமினும் எப்படி பிரிகிறது அப்படின்னு யோசிச்சு அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம் அப்படின்ட்டு மைக் அங்கேருந்து போயிடுறான். இங்கே அந்த அன்னோன் பர்சன் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்காரு, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு. சார் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஜிதா அவ யார்? அதுவா சார், எங்களோட போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஸ்பை ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி அவங்க சீஃப் அவங்களோட ஃபோனில் ஜிதாவோட ஃபோட்டோவை தான் எடுத்து அப்படியே அந்த அன்னோன் பர்சனுக்கு காட்டுறாங்க. இவளா? ஆமாம் சார், ஏன் உங்களுக்கு தெரியுமா? அது டேய் மச்சான், எல்லாமே சூடு பிடிக்குதுடா. நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நம்ம கைக்கு வரப்போகுது. இல்லைடா சின்சா, எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை. ஏதோ நம்மளை சுற்றி டேஞ்சர் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அது எப்பயுமே இருக்கிறது தானே மச்சான், நம்மளுக்கு எப்பயுமே இருக்கிறது தானே. லெஃப்டில் தட்டி ரைட்டில் விடுறா, பார்த்திக்கலாம். இல்லைடா, இது மற்ற விஷயம் மாதிரி தெரில. ஏதோ எனக்கு பிடிச்ச விஷயம் என்னை விட்டு போகிற மாதிரி அப்படி ஃபீல் ஆகுது. டே ஓவர் திங்க் பண்ணாதுடா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. விடு, வீட்டுக்கு தானே போகிறோம். உனக்கு பிடிச்ச விஷயம் நான் என்னென்னு நான் சொல்லுவான் மச்சான். ரஸ்னா பொடி கலந்த ஆரஞ்சு ஜூஸு, கரெக்டா? டேய் எப்படி
விசித்திரமாக உன்னால் மட்டும்தான்டா பேச முடியும். அப்புறம் வேற என்ன? டேய், உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு எல்லாமே எனக்கு தெரியும்டா. அழகான பொண்ணுங்க, மேலே பாம்பாம் கீழே பாம்பாம் வச்சுருந்தா உனக்கு பிடிக்கும்ல. உன்ன மாதிரி நான் நினச்சிட்டியா? ஆமாம் மச்சான், முன்னாடிலாம் பொண்ணுங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இப்போல்லாம் பொண்ணுங்கன்னு கூட நீ சொல்கிறது கிடையாது. என்ன மாறிட்டியா? இதுதானாலையா? கடைசியில் அவள் பேர் தான் நீ இழுப்பேன்னு எனக்கு தெரியும்டா உம்மால. டே, கடைசியில் அவைகிட்ட தாண்டா நீ போய் முடிவ. அது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஓல் எஃப்எஃப்யும் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும், கேட்குற எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டா? சரி, மயிறு பிடுங்குற மாதிரி பேசாமல் ஸ்டீரிங்கை கரெக்டாக பார்த்து ஓட்டு. டேய், என்னடா அவளை பற்றி பேசினாலே ஒரு மாதிரி மாறிடுற? டேய், தலை ரொம்ப வலிக்குதுடா, ஒரு மாதிரி இருக்கு. சரி மச்சான், சரி ஓகே, நீ கொஞ்சம் காம் டவுன் ஆகு. உன்னை கொஞ்சம் சிரிக்க வைக்கலான்னு தான் அப்படி பேசினா. விடு. சரி, வீடு வந்துருச்சு மச்சான். ஏன்டா நீயும் இல்லவா? இல்லை மச்சான், எனக்கு என் அங்கிள் வந்திருப்பாரு, நான் போகணும். ஏதாவது ஒன்று அங்கேயும் கழிச்சு போடாமல் இருந்தால் சரி, நான் வீட்டுக்கு போகணுண்டா, இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவாரு. நான் நாளைக்கு காலையில் வரேன். சரிடா, சரி பார்த்து போ. டே சின்சா, என்னடா? பார்த்து போடா. சரி மச்சான், பார்த்து போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சா அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஜெமன் அப்படியே அவன் வீட்டுக்குள்ளார வரும்போது அப்படியே அவன் வீடு ரொம்ப டார்க்காக இருக்குது. எங்கே போனா இவ இருந்தா இப்பெல்லாம் இருக்காதே. ஜிதா, எங்கடி போனா? ஜிதா எங்கே போனா அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டே வரும்போது கிச்சனில் யாரோ அப்படியே அந்த சைட் போகிற மாதிரி இருக்குது. இவன் அப்படியே அலர்ட் ஆகிட்டு அவன் பாக்கெட்டில் இருக்க கன்னை தான் அப்படியே எடுக்கிறான். ஜிதா எங்கே இருக்க? ஜிதா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவன் அப்படியே அவனோட கன்னை சார்ஜ் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கவுமே அப்படியே லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. அங்கே பார்த்தா ஒரு குட்டி பையன் அப்படியே அங்கே ஒரு கப் கேக்கை வச்சு நின்றுட்டுருக்கான். ஏய், யாரா நீ? ஐயோ அங்கிள், ஜிதா ஆண்டி கூப்பிட்டாங்கன்னு தான் நான் வந்தேன். இந்த கப் கேக் நல்லா இருந்தது. ஆண்டி சொன்னாங்க உங்ககிட்ட தப்பிச்சிடணும், மாட்டக்கூடாதுன்னு. அவங்க சர்ப்ரைஸ் இப்போ இப்படி கெட்டு போயிடுச்சா? சர்ப்ரைஸா? என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவன் திரும்பி பார்க்கும்போது நம்ம ஜிதா தான் அப்படியே ஒரு ரெட் கலரில் சாரி வியர் பண்ணிட்டு அவங்க வீட்டையே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா. ஹாய் ஜெமன் அங்கிள் அப்படின்ட்டு ஜிதா பக்கத்தில் இருந்த எல்லா குழந்தைங்களும் அப்படியே கத்துறாங்க. என்ன ஜெமன் இவ்வளோ லேட்டு? ஏய், என்னடி நடக்குதுங்க? யார் இந்த பொடுசுங்களாம்? எங்கே தூக்கிட்டு இருந்து வந்த? தூக்கிட்டு வந்தனா? ஜெமன், இவங்கெல்லாம் நம்ம பக்கத்து வீட்டில் இருந்த குழந்தைங்க. ரொம்ப நாளாக இந்த வீட்டையே எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல். நான் வெளியே போகும்போது மாட்டிக்கிட்டாங்க. உனக்கு இன்ட்ரோ கொடுக்கலான்னு தான் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஜெமன். ஏய், நாடி சர்ப்ரைஸு? என்ன நீ பாட்டுக்கு சின்ஸ்க்கு கால் பண்ணி பேசுகிறா? என்னென்னமோ 2 பேர்த்துக்குள்ளார ஓடிட்டுருக்கு. அவன் வேற சிதா லஞ்ச் மேக் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு நடுவில் வேற வரான் வீட்டுக்கு. நடி நடக்குது. ஐயோ ஜெமன், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நிஜமாலுமே சர்ப்ரைஸ் தான். ஓ, என்ன சர்ப்ரைஸு? இந்த குழந்தைங்க தானா? ஆமாம். பைத்தியமா நீ? டைம் என்ன ஆகுது? இப்போ இந்த குழந்தைங்களாம் இங்கே இருந்தால் அவங்க அம்மா அப்பா தேட மாட்டாங்களா? பைத்தியமாடி நீ? ஜெமன், இந்த குழந்தைங்களாம் பார்த்தா உனக்கு எதுவும் தோணலை? என்ன தோணும்? ஏய், வாடா. அங்கிள், என்ன? அந்த கப் கேக்க முதல்ல அங்கே வைக்கிறியா? ஒழுங்கு மரியாதா நண்டு சிண்டுங்களா அவங்க வீட்டுக்கு போயிருங்க. அங்கிள், ஜிதா ஆண்டி உங்களை மாதிரி இல்லை, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. நாங்கள் அவங்க சொன்னாதான் போகுவோம். அப்புறம் இந்த கப் கேக் நீங்கள் ஒன்றும் செய்யலாம், ஜிதா ஆண்டி தான் எங்களுக்காக செஞ்சுருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு ஜிதா ஆண்டி சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்க சாப்பிட்டுட்டு போட்டுமே. ஏன் இப்படி பண்ணுற? குழந்தைங்கன்னா உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? அப்படி நான் சொல்ல கிடையாது. ஆமாம், நீ பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. குழந்தைங்கன்னா பிடிக்காது, ஆனால் குழந்தைங்க மேக் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் பிடிக்குமா? சா. ஏய், வெதிகிடி மூஞ்சி இப்படி திருப்பிடுறியா? என்ன பாரி? ஜெமன், எல்லாரும் இருக்காங்க, குழந்தைங்க வேற என்ன நினைப்பாங்க? தள்ளி போ.
இப்போ என்னையே நீ தள்ளி விடுறியா? ஆ, செம்ம காண்டாகுது. இங்கே இருந்து இதுங்களெல்லாம் போக சொல்லிடு. சம்மன் அவங்கெல்லாம் குழந்தைங்க, அவங்கக்கிட்ட சாஃப்டாக சொன்னாலே கேட்பாங்க. நீ இப்படி ரஃப்பாக இருக்கவும் தான் அவங்க வேறு மாதிரி உன்னை நினைப்பாங்க. உன்னை ஏதோ ஈவல்னு நினைப்பாங்க. ஆமாம், எங்கள் அம்மா நைட்டு சாப்பாடு ஊட்டி விடும்போது ஒரு மான்ஸ்டர் பற்றி சொல்லுவாங்க. அந்த மான்ஸ்டர் தான் இவர் போல. பாத்தியா, நான் சொன்னேன்ல. இப்போ நான் உனக்கு மான்ஸ்டர் மாதிரி தர்றேனா? ஏய் குட்டி குஞ்சான். ஐயோ ஜிமன், அவனை குட்டி குஞ்சான்னு சொல்கிறேன், உனக்கு? ஐயோ தப்பாக பேசிட்டேனே. நாடி சொன்னா அவனுக்கு குட்டி குஞ்சான், எனக்கு என்ன நாடி ஸ்கெட்சு போடுறியா? ஆ, நீ பார்த்ததே இல்லைல்ல எனக்கு எவ்வளோ குட்டியாக இருக்கு, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அங்கிள், உங்கள் பேர் என்ன? அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? பாக் ஜிமன். இந்த அங்கிள் பேர் பாக் ஜிமன். ஓ, பா பாக் ஜிஜு. ஜிஜுவா? ஏய், என் பேர் எவ்வளோ அழகாக இருக்கு. எங்கள் அப்பா பண்ண ஒரே ஒரு உருப்படியான விஷயம் எனக்கு இவ்வளோ அழகாக ஒரு பேர் வச்சது தான். அதை போய் ஜிமன் நல்லா இருக்குல்ல? ஜிஜு ஜிஜு நல்லா இருக்கு. ஜிஜு? ஏய், குழந்தைங்க கூட சேர்ந்து இப்பெல்லாம் ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அறுத்துரு வேண்டி பார்த்துக்க. அவ்வளோதான். நீங்கள் இங்கே இருக்காங்கங்கிறதுனால தான் இப்படி அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா வர மாதிரி ஆகிடும். இல்லைனா என்ன பண்ணுவ? கை வைப்பியா? அங்கிள், நீங்கள் அந்த ஜிதா ஆண்டி கூட இருக்கும்போது க்யூட்டாக இருக்கீங்க. க்யூட்டாவா? நானா? வெளியே வந்து பாடுறா குட்டி குஞ்சான், உனக்கு அப்போ தெரியும். சரி சொல்லுங்க. எனக்கும் ஜிஜு மாமாக்கும் இருக்கிற பேர் எப்படி இருக்கு? ஆண்டி செம்மையாக இருக்கு. ஜிஜு அப்புறம் ஜிதா ஆண்டி பேர் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் அப்படியே க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜிதாக்கு செம்ம ஹாப்பி. அவள் ஜிமனை பார்க்குறா, ஆனால் ஜிமன் அப்படி இல்லை. அவன் அப்படியே கோவத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கவும் இன்னும் இன்செக்யூராக ஃபீல் ஆகுது. அவங்கள எப்படியாச்சும் இங்கேருந்து போ சொல்றி, போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிதாவோட கையை நல்லா அமுக்கி பிடிச்சிட்டு இருக்கான். ஜிமன், ஜிமன் என் கையை விடு. சிச்சு அங்கிள், ஆன்ட்டி கிட்ட சாஃப்டாக இருங்க. எங்கள் அப்பா அம்மா கிட்ட அப்படி தான் இருப்பார். போக வர மொத்தம் கொடுப்பாரு, டாட்டா சொல்வார். ஏய், என் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? என் அப்பா என் அம்மாவை தூக்கிட்டு ஜாலியாக விளையாடுவார். ஆமாம், நீங்களும் அப்படி பண்ணுங்க அங்கிள். சிதா ஆண்டியை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. சரி, நாங்கள் போகிறோம். ஆண்டி பாய், ஜிஜு அங்கிள் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களாம் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜமன், என் கையை விடாத, அவங்க போயிட்டாங்கல்ல. ஏய், என்னடி உன்னோட இன்னொரு பிளானா? என்ன பிளானு? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நான் நார்மலாக தான் இருக்கேன். நீ ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுற, என்ன பண்ணுறன்னு தான் தெரில. தெரியட்டும், அப்புறம் இருக்கு. அது குழந்தையாக மட்டும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் சிதா. ஏன்னா என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. என்னை பார்த்து நீ கஷ்டப்படக்கூடாது. ஜிமன், உங்ககிட்ட அந்த சர்ப்ரைஸ்னு சொன்னேன்ல, இங்கே பாரு. ஏய், எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு, நான் போய் படுத்து தூங்குறேன். ஜிமன், நான் சொல்கிறத கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் பின்னாடியே போகிறீங்க. ஜிமன் அப்படியே அவன் நீங்கள் வரீங்களா இல்லையான்னு கூட பார்க்காம அப்படியே அவன் ரூம்குள்ளே போன உடனே அவன் டோரை சாத்திட்டு நல்லா லாக் பண்ணிடுறான். ஜிமன், கதவை தோற. இப்படி லாக் போட்டேன்னா நான் எப்படி வர முடியும்? நீலாம் ஒன்றும் வர வேணாம், அப்படியே இரு. எனக்கு தெரியாமல் நிறையா விஷயம் பண்ணுறல, உன்னை நம்ப முடியாது. நீ சோஃபாலேயே படுத்து தூங்கு, ஹால்லேயே படுத்து தூங்கு. என்ன? ஜிமன், எனக்கு பயமாக இருக்கும்டா. இந்த மாதிரி டைமில் நீ தான் என் கூட இருக்கணும். எந்த மாதிரி டைம்லையாக இருந்தாலும் நான்லாம் உன் கூட இருக்க மாட்டேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. எப்போ வேணாலும் செத்து போகலாம். ஜிமன், என்ன நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்போ மட்டும் நீ என் பக்கத்தில் இருந்திருந்த நல்லா கொடுத்துருப்பேன் வாயில். ஆ சரி, போய் படுத்து தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் அவனோட ஷர்ட்டை கழட்டிட்டு அவன் பாட்டுக்கு அவனோட பெட்டில் படுத்துக்கிறான். இவன்கிட்ட அந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சா இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? சே,
இன்னைக்கு மத்தியானம் ஜிதா, நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டு அவங்கிட்ட என்னென்னமோ போய் சொல்லி லஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னா ஜிதா அப்படின்னு போய் சொல்லி வந்திருக்கேன். அங்கே ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டுருக்கு, ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி. சரியா அண்ணா, எனக்கு புரியுது. தேங்க்யூ ஸோ மச் எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு. அண்ட் நான் கேட்டது கிடச்சிதா? கிடச்சிது. இந்தா, நான் நினைக்கிற மாதிரி ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் நினைக்கிற மாதிரி ரிசல்ட் வரும்னு நானும் நினைக்கிறேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அண்ணா, லஞ்ச் வாங்கினேன்னு சொல்லி தானே வந்தீங்க? இருங்க, நான் உங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இல்லை ஜிதா, நான் வெளியே ரெஸ்டாரண்ட் சைடில் கூட போய் ஏதாவது வாங்கிக்குவேன். டைம் வர ஆச்சு. இல்லை அண்ணா, அவன் கண்டுபிடிச்சிருவான். என்னோட கைப்பக்குவம் அவனுக்கு தெரியும். சரி, ஓகே, சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா. சரி இருங்க. அப்படியே நீங்கள் ஓடி போயிட்டு டிஃபன்லாம் பேக் பண்ணி சென்ஸ் கிட்ட கொடுத்து விட்டுருப்பீங்க. உங்களுக்கு செம்ம சந்தோஷம். நீங்கள் போய் கிட்டில் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா நீங்கள் நினச்ச மாதிரி அது பாசிட்டிவாக தான் இருந்திருக்கும். அதனால தான் ஜிம்மனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டே கண்டக்ட் பண்ணலான்னு நினச்சிருந்துருப்பீங்க. பட் ஆனால் அது புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஓகேடா, இந்த பாடம் நான் எப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. டேக் கேர், லவ் யூ ஆல், பை பை, லவ் யூ.